உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவிழ்த்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம் அவிற்றிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடரா, தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்ட அந்த 11 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்துருக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டுவீங்க, ஒன்னும் வஞ்சனையை வைக்காதீங்க. அதுல இங்க இருக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறாங்க. இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டிங்கன்னா உங்கள் முடி நல்லா வளரும். அங்க பாருங்க, இருட்டுல ஒரு அக்கா தட்டிவிட்டு உடனே இழுக்குது. உடனே எப்படிக்கா வளரும்? ஒரு 4 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க, அது பாட்டில் வளர்ந்துருக்கும். அன்னைக்கு அப்படித்தான் ஒரு மேடையில சொன்னேன். இங்க இருக்க பெண்கள் நல்ல கை தட்டினா முடி வளரும். நல்ல ஒரு அக்கா தட்டிவிட்டு இழுத்துச்சு, கையோட வந்துருச்சு. கையோட சவுரி முடி வச்சிருக்கா, அதுவே மறந்து பிடிச்சி இழுத்து. அந்த மாதிரிலாம் இல்லாம வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையை அழகா ரசிக்கிறாங்க. வாழ்க்கைங்கிறது போராட்டங்கிறது நீங்க ஓப்பனிங்ல எவ்வளவு போராட்டத்தை ஸ்பேஸ் பண்றீங்கிறத வச்சே தெரியுதா இல்லையா? ஆமாங்க, வாழ்க்கைங்கிறது அவ்வளவு போராட்டம் சார். ஆனா பரவாயில்ல, அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வச்சிருக்காரு. ஏன்னா சில இடத்துல மைக்கு நல்லா இருக்கும், மக்கள் சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல மக்கள் சரி இருப்பாங்க, மைக்கு சரி இருக்காது. நம்ம ஊர்ல தான் இப்ப இன்னைய சிச்சுவேஷனுக்கு மைக்கும் சூப்பர் மக்களும் சூப்பர், சும்மா பட்டைய கலப்புறாங்க. பட்டுக்கோட்டை பக்கம் ஒரு நிகழ்ச்சி கூட்டிருந்தீங்கல்ல, நேரா போய் பேசி ஆடியோ காரன் பார்த்து சொன்ன அண்ணே சவுண்ட் வத்துல ஏத்துங்க. அவர் கீழே குனிஞ்சு ஏத்திட்டு தம்பி பேசுங்க. என்ன அது ஏத்திட்டேங்கிற சவுண்ட காண இன்னும் கொஞ்சம் ஏத்தின, திரும்ப கீழே குனிஞ்சாரு. கொஞ்சம் நேரத்துல ஊருக்கு அள்ளி நாக்கில் நினைக்க போட்டு ஏத்திட்ட தம்பி பேசுங்கன்னார். என்னன்னா ஏத்திட்டேங்கிற சவுண்ட் இங்க வரு இருந்தது போற ஏத்திட்டேன். நாளை காலையில 12 மணிக்கு தான் கடை திறப்பாங்க, வா ஏத்தி காட்டுறாங்கிறாரியா. நான் சவுண்ட் ஏத்த சொன்னா அவர் எதையா ஏத்தி அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப அழகா ஆடியோ வச்சிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் அந்த மக்கள்கிட்ட. என்ன கோரிக்கை கேளுங்க. நீங்க நல்லா ரசிக்கிறீங்க, தப்பு இல்ல. நல்லா அப்பப்போ ஒரு கை தட்டுல தயவு கோந்து கொடுங்க. நல்ல ஒரு கை தட்டுல கொடுங்க பாப்போம். ஏன் தெரியுமா உங்கள்ட்ட அடிக்கடி இப்ப நடுவர் பேசுறப்ப கைத்தட்டு கேட்டாரு, நானும் கேட்டேன், எல்லாமே கேட்போம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது நீராட்டு, அவன் மறைகின்ற பொழுதும் நீராட்டு. இடையில் எங்களை போன்ற மேடை கலைஞர்களுக்கு தேவைப்படுவது உங்களை போன்ற அற்புதமான ரசிகர்களுடைய கைத்தட்டல் என்கின்ற பாராட்டு. அந்த காரணத்தை கைத்தட்ட சொல்றோம். அதனால இடையடி நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தலைப்பை கொடுத்திருக்கீங்க. இன்றைய சூழல்ல வாழ்க்கைங்கிறது பூந்தோட்டமா இருக்கா போராட்டமா இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதான் கேள்வி. இப்ப இவங்கள்ட்ட கைதட்டுங்கன்னு சொன்னோம், சிரிங்கன்னு சொன்னோம், சிரிக்கல. இப்ப இவங்களுக்கு நான் ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றேன், சொல்லுங்க. நான் கேட்காமலே கை தட்டி சிரிப்பாங்க, பாக்குறீங்களா? பார்க்கலாம். இந்த பட்டிமன்றத்துக்கு விஜய் டிவி கேப்பு கலக்க போகுது யாரோட டைட்டில் வின்னரா வந்திருக்கக்கூடிய தினேஷ், நீங்க வந்திருக்கீங்க. உங்களை பாராட்டு ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றேன். இந்த மக்கள் கேட்காமலே கை தட்டுவாங்க, பாக்குறீங்களா? இப்ப சொல்லிட்டா? சொல்லுங்க ஐயா. ஆலயத்துல என்ன இருக்கும்? ஆலயத்துல சாமி இருக்கா, அதை வச்சு சொல்லிட்டா? ஆலயத்துல இருக்கிறது சாமி, ஐயர் ஆத்துல இருக்கிறது மாமி, நீளமான கடல்ல வர்றது சுனாமி, சுவாமி நித்யானந்தாவோட ஒட்டுமொத்த சொத்துக்கு நடுவர் தான் பினாமி. பினாமி பினாமி பினாமி. பாத்தீங்களா கிளாப் எப்படி வருது? பாத்தீங்களா? பினாமியா? ஆமா. நான் ரஞ்சிதாவை பார்க்கவே இல்லையே. நீ அது பார்த்த வரைக்கும் போதும். இதுக்கு ரஞ்சிதா வேற இன்னும் எக்ஸ்ட்ரா தேவையா? எல்லா சாமியும் கஞ்சிதா கஞ்சிதான்னு சொல்லுவான், அந்த ஆள் தான் ரஞ்சிதா ரஞ்சிதா. சரி, இப்படி சொல்றதா கோச்சிக்கிறீங்க. இன்னொரு பஞ்சநாள் சொல்லிட்டா? புலி வேட்டையாடுது மானு, கடல்ல வலைய வீசினா பிடிக்கலாம் மீன், களிமண்ல இருந்து செய்யலாம் பானை. உங்களை பார்த்தா இந்த மக்களுக்கெல்லாம் நினைவுக்கு வருது குண்டு கும்கி யானை. எவ்வளவு ரசிக்கிறாங்க பாத்தீங்களா? வாழ்க்கைங்கிறது அவ்வளவு போராட்டமா ரசிக்கப்பட்டா மட்டும் அவ்வளவு சிரிக்கிறார் பாரு அவரு. இன்னைக்கு அதுதான் சார் பிரச்சனை. ஏன் போராட்டம் ஏன் நம்ம சொல்றோம்? ஏன் 1000 ஜோக் சொல்லுங்க சிரிக்க மாட்டான். உங்க கஷ்டத்தை சொல்லுங்க, அப்படி உளுந்து உளுந்து சிரிச்சிட்டு போவான் சார். ஆமாங்க. சொந்தக்காரன் போல பாருங்களேன். நீங்க பாருங்க, ஜப்பான்காரன் வேலை செய்யலாம் செத்து போயிருவான், அமெரிக்காக்காரன் தன்னை பத்தி பெருமையா பேசலாம் செத்து போயிருவான், சீனாக்காரன் எதனா கண்டுபிடிக்கலன்னா செத்து போயிருவான், நாம சொந்தக்காரன் நாம நல்லா இருக்கணும்னாவே செத்து போயிருவான். அவ்வளவுதான் சார் பிரச்சனை. ஆமாங்க. உலகடம்லாம் நல்ல ரசிகர்கள் அழகா ரசிக்கிறாங்க. சில இடத்துல நாங்க பேசுறதுக்குள்ள எங்க வாழ்க்கை எவ்வளவு போராட்டமா இருக்குமா சார்? அன்னைக்கெல்லாம் போய் ஒரு மேடையில சொன்னேன், அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ஆள் தப்பு எந்திரிச்சாரு, அண்ணா சொல்றாரு நீ இப்ப என்ன சொல்ற அப்படின்னாரு. பெரியார் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? பெரியார் சொல்லிருக்காரு, நீ இப்ப என்ன சொல்ற, நீ இப்ப என்ன சொல்ற அப்படின்னாரு. எனக்கு அதுக்கு அப்புறம் பேச முடியுமா சார்? கூட பேசினா சார் இந்த அவர் அப்புறப்படுத்துங்க சார், அவர் அப்புறப்படுத்துங்க, இல்லாட்டி பேச முடியாதுன்னு. அவர் அப்புறப்படுத்தினா நீயே பேச முடியாது அப்படின்னாங்க. ஏன் சார் அப்படின்னு? இந்த நிகழ்ச்சியை கொடுத்தவர் அவர் தான் உனக்கு காசையை கொடுக்கணும் அப்படின்னாரு. இவரே நிகழ்ச்சி வச்சுட்டு அவரே தண்ணி போட்டு உட்காந்துட்டு ராவடி பண்றாருன்னு. அப்ப வாழ்க்கை எவ்வளவு போராட்டம் பாத்தீங்களா? எதை பேசுங்க அவ்வளவு சிக்கல் கொடுக்குறான் சார். அப்ப வாழ்க்கை பூந்தோட்டம் நம்ம எப்படி சொல்லிட்டு போக முடியும்? பிரச்சனை தான் சார். எங்க திரும்பினாலும் பள்ளிக்கூடத்துல இப்ப நாங்களாம் வாத்தியார் பேராசிரியர், பேருக்கு தான் ஆசிரியர். சத்தியமா எங்களுக்கு 80,000 90,000 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்களா? பாடம் நடத்துறதுக்காக கொடுக்குறாங்க. இந்த பசங்களை சமாளிக்கிறதுக்கு தான் சார் கொடுக்குறாங்க. எல்லா பையனையும் சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான்ல. ஏன் தெரியுமா? அவனா சொன்னா பாத்தியா? என்ன பெருசா சமாளிக்கிறாரு பாத்தீங்களா?
சொல்றாங்க. இப்ப சத்தியமா இங்க பாருங்க, இப்ப ஏன் தெரியுமா அந்த பசங்களுக்கு எல்லாம் இப்ப சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான், எல்லாம் ஒரு மாசம் பள்ளிக்கூட லீவு, அதனால சிரிக்கிறான். இந்த ஜூன் 3ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறப்பாங்கல்ல, அன்னைக்கு பாருங்க இந்த பையல ஒரு மஞ்ச பைய எடுத்து தோல்ல போட்டு ஏதோ இலவுட்டு போற மாதிரியே கிளம்பி போயிட்டு இருப்பான். பாத்துருக்கீங்களா? இந்த கொரோனா காலகட்டம் 2 வருஷம் பள்ளிக்கூடம் இல்ல சார், லாக்டவுன் சார். 2 வருஷம் கழிச்சு பள்ளிக்கூடத்தை திறந்தாங்க. இந்த பசங்க எல்லாம் பூங்கொத்து கொடுத்து வர வைக்க சொன்னாங்க. சரி, நானும் ஹெட் மாஸ்டரும் பூங்கொத்த வச்சுக்கிட்டு நிக்கிறேங்க. வர்றப்ப பாத்துக்கிட்டே பேசிக்கிட்டே சொல்றான், இந்த கொரோனா வந்துச்சு, எவனும் செத்தான், இந்த வாத்தியார் 2 பேர் மட்டும் இன்னும் உசுரோடயே இருக்கிறான்டா அப்படின்னு என் காதுபடியே பேசிட்டு போறான். நீங்க இப்படிங்க நான்லாம் பாருங்க, என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு 90 மார்க் எடுத்துட்டு உட்காந்து அழுவுது. நல்லா எதுனா சார் எனக்கு 90 தான், 90 எடுத்த பொண்ணு அழுவுது. நம்மால 2 மார்க் தான். ஏ மாப்பிள்ள 2 மார்க்குடா, 2 மார்க்குடா. அவன் சொல்றான், நல்லா எதன பொண்ணுக்கு 90 போட்டுக்கிறான்டா வாத்தியாரு, நான் ஒண்ணுமே இதுல முண்டக்கான 2 போட்டு வச்சிருக்கான்றான். டேய் உனக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்கு தெரு தெருவா பிச்சை எடுக்கலான்றான். என் தெருக்கு நீங்க எப்ப சார் வரீங்கன்னு கேக்குறான். இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு எங்க மாமா என்ன கொடுத்தாப்ல, பூந்தோட்டமா போராட்டமா. ஆமா, நீங்க நடுவரா இருக்கும் போது போன வாரம் ஆண்களா பெண்களா நடத்துனீங்க. ஆமா, நேத்து சொத்து பத்தா சொந்த பந்தமா நான் பட்டிமன்றம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்புல பட்டிமன்றம் நாம நடத்துறோம். என் கிளாஸ்ல 3 பேர் பட்டிமன்றம் நடத்தினா தெரியுமா மாமா? என்னன்னு தலைப்பு என்ன தெரியுமா? நான் கணக்கு வாத்தியார். ஏன்னா பசங்களுக்கு யாருக்குமே கணக்கு வாத்தியார் பிடிக்காது. ஏன் கணக்கு வாத்தியார் பிடிக்காதுன்னா, அவர் தான் பிடி பீரியட் கடன் வாங்கி பாடம் நடத்துவாரு. அதனால கணக்கு வாத்தியார் பிடிக்காது. நான் கணக்கு வாத்தியார். என் கிளாஸ்ல தலைப்பு என்ன தெரியுமா? தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் கோணி ஊசி வைப்பது சிறந்ததா, குத்தூசி வைப்பது சிறந்ததான்னு தலைப்பு. இந்த பக்கம் ஒருத்தன் எந்திரிச்சு கோணி ஊசி வைப்பதே சிறந்தது, இந்த பக்கம் ஒருத்தன் குத்தூசி வைப்பதே சிறந்தது. நடுவரா ஒருத்தன் உட்காந்துக்கிறான். நான் வந்துட்டேன், ஜன்னல் ஓரத்துல நின்னு எட்டி பாக்குறேன். என்னதான் தீர்ப்பு சொல்றான்? அவன் சொல்றான், தினேஷ் சார் இருக்கிற சைஸுக்கு கடப்பாறை வைப்பதே சிறந்ததுன்னா. பாத்தியா, விட்டா தேங்காய் பழகிற மாதிரி. என் கிளாஸ்க்கு ஒருத்தர் லேட்டா வந்தா சார், ஏன்டா லேட் அப்படின்னு வர்றப்ப ஹெட் மாஸ்டரை பாத்துட்டு வந்தேன்னா, ஐயோ எச்எம்ஏ பாத்துட்டு வந்திருக்கான், இவனை நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு கிளாஸ் எல்லாம் முடிச்சு விடுங்க வா. எச்எம்ஏ பார்த்து என்ன சொன்னார்? ஒன்னும் சொல்லலையே. அப்புறம் பார்த்தா என்ன, அவர் சீட்ல உட்காந்துறது வர்றப்ப ஜன்னல் வழியா பாத்துட்டு வந்தாங்கிறா. ஐயா ஹெட் மாஸ்டர் பாத்துட்டு வந்து வெளியில பாத்துட்டு வந்து பாத்தேங்கிறானே. அன்னைக்கெல்லாம் ஒரு மேடையில் அழகா பேசிக்கிட்டு இருந்து 1/2 மணி நேரம் பேசுனாங்க. 1/2 மணி நேரம் பேசிட்டு, ஆகவே இத்துடன் என் உரையை டப்புல ஒரு ஆள் எந்திரிச்சார். ஏன் இப்ப முடிக்கிறீங்க, இன்னொரு 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னாரு. நான் திரும்பி 10 நிமிஷம் பேசிட்டு, ஆகவே இத்துடன் என் உரையை டப்புன்னு எந்திரிச்சாரு. இப்ப ஏன் அவசரப்படுறேன், இன்னொரு 10 நிமிஷம் பேசினார். இப்படியே 10 நிமிஷம் 1 மணி நேரம் பேசியிருக்கேன். பேசிவிட்டு நான் கேட்டேன், என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் பேச சொல்றியே, என் பேச்சு அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு கேட்கிறேன். வீட்டுல அவ பொண்டாட்டி புடுங்குற புடுங்குக்கு உன் புடுங்கு எவ்வளவு பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பேசுங்கிறாரியா? பேச முடியுமா? வாழ்க்கையில அவ்வளவு போராட்டத்துல ஒவ்வொரு மனுஷன் இருந்துகிட்டு இருக்கானே. ஆமாங்க, வாழ்க்கை பூந்தோட்டம் எப்படி சார் சொல்ல முடியும்? எப்படிங்க சொல்ல முடியும் சார்? என் தங்கச்சி வீட்டுக்கு போறேன் சார், என் தங்கச்சி பையனுக்கு 2.5 வயசு சார். வீட்டு உள்ள போனோட என் தங்கச்சி பையனை கூப்பிட்டா, மாமா உள்ளவா அப்படின்னா. என் தங்கச்சி சொல்லிச்சு, மாமாவை மரியாதையா கூப்பிடணும்டா, மாமா மரியாதையா உள்ளவான்றான். பாத்தியா, 2.5 வயசு பையன் உட்காந்து மெட்ராஸ்ல டிவி பாக்குறான். பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு 1.5 வயசு பையன் டிவி பாக்குறான். 2.5 டிவி பாக்குறான். இந்த தோனி ஹெலிகாப்டர் சாட் 6 அடிக்கிறாரு. இந்த 2.5 அந்த 1.5 கூப்பிட்டான். எப்படி தெரியுமா? டே மச்சான், யாரு 2.5? அதுக்கு அந்த 1.5 சொல்லிட்டா மாமான்னா. இந்த 2.5 சொல்றான், மச்சான் என் லைஃப்லயே இந்த மாதிரி ஷாட் நான் பாக்கலறேன்னா. இவன் லைஃபே 2.5 தான். அப்ப இந்த வாழ்க்கை பூந்தோட்டம்னு சொல்ல முடியுமா சார்? ஒரு காலத்துல வாத்தியார் நடந்து வந்தாருன்னு வச்சுக்கோங்க, பசங்க சந்தில பூந்து ஓடணும், ஐயோ வாத்தியார் வர்றாருன்னு. இன்னைக்கு போராட்டமான காலையா மாச்சு சார். அங்க இருந்து பசங்க 4 பேர் வர்றாங்க, வாத்தியார் சந்தில பூந்து ஓடுறாரு. ஐயோ இவனுக்கு கண்ணுல மாட்டணும்னா எந்த பேனாவை எடுத்து எங்க குத்துவானே தெரியல. வாழ்க்கை அவ்வளவு மோசமா போகுது சார். காவிரி தென்பண்ணை பாலாறுங்கிற எங்க வாத்தியார் மண்டையில் கோளாறுங்கிறான். 1ஆம் மாசம் ஜனவரி, 2ஆம் மாசம் பிப்ரவரி, 10ஆம் மாசம் என்னடா டெலிவரின்ட்டான். 1000 கிலோ ஒரு டன், 3000 கிலோ வளர்றாங்க, டன் டன்னுங்கிறான். ஐயா அதுவாது பரவாயில்லங்க. அன்னைக்கு எழுத சொன்ன மண்ணின் மைந்தன் எழுதுறா அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, தமிழ் பேராசிரியரா இருக்கிறீங்க, பட்டிமன்றம் பேசுறீங்க, தமிழ்ல பேசுறீங்க. தமிழ்ல இன்னுன்னு போடுறோம்ல, எத்தனை சொல்லி இன்னும் இருக்கு? அது 3 சொல்லி இன்னும், 3 சொல்லி இன்னும் இருக்கு, 2 சொல்லி இன்னும் இருக்கு. ஒருத்தன் எழுதுறான் சார், 5 சொல்லி இன்னும் போடுறான் சார். 5 சொல்லி சத்தியமா போடுறான். தமிழ்ல 3 சொல்லி இருக்கு, 2 சொல்லி இருக்கு, ஏன்டா 5 சொல்லி போடுறேன்னு கேக்குறேன். தமிழ் வளர்ந்தா உங்களுக்கு பொறுக்காத அப்படிங்கிறாங்க. என்ன தமிழ முட்டப்பட்டா நான் வளர்க்கறது? இதுவா பரவாயில்ல. ஒருத்தன் என்கிட்ட வந்து கேட்டான், ஏன் சார் இயேசு வீடெல்லாம் வித்திருக்காரா சார் அப்படின்னா. இயேசு வீடு வித்திருக்காரா? இப்படிலாம் எதுவும் சொல்லாதரா, அவர் ஒரு சாமிடா அப்படின்னு. இல்ல சார் எங்க வீட்டு புக்கில் அப்படி போட்டிருக்கு சார் அப்படின்னா. என்னடா? ஆமா சார் எங்க வீட்டுல ஒரு புக்கில் அப்படி போட்டிருக்குன்னா. எவருன்னு ரியல் எஸ்டேட் பண்ணலே இப்படி சொல்றீங்க, நாளைக்கு அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் சார். இயேசு விடுவிக்கிறாருன்னு போட்டுருக்கு, இந்த மூதேவி வீடு விற்கிறாருன்னு படிக்கிறானே. இவனுக்கெல்லாம் பாடம் நடத்துறமே வாத்தியாரு, இந்த வாழ்க்கை பூந்தோட்டம்னு சொல்ல முடியுமா? கர்த்தரே இவனை காப்பாத்துக்க. அவ்வளவு செருப்பா
அவ்வளவு மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. அவ்வளவு சிரமத்துல நாங்க வாழ்ந்துகிட்டு போறோமே, அப்ப எங்கேயாவது மகிழ்ச்சியா இருக்குமா நான் கேக்குறேன். இது கூட கட்டிட தொழிலாளர்கள், கட்டிட உரிமையாளர்கள் அவங்க சார்ந்து நடத்துற ஒரு நிகழ்வு சார். இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே ஜல்லி வேலையும் அது எம்சாண்ட் வேலையும் ஏறிக்கிட்டே இருக்கு. அவங்க கான்ட்ராக்ட் பேசிட்டு ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா அந்த ஒரு வருஷம் வரைக்கும் அந்த பட்ஜெட்ல தான் ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு வாங்கினாங்கன்னா இப்ப 2400 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் இதே தேதி வரைக்கும் அந்த 2400 தான். ஆனா இவங்க இன்னைக்கு போடுறப்ப எம்சாண்ட் வேலை 6000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போட்டு கையெழுத்து போட்டு கட்டடம் அந்த பூமி பூஜை போட்டு அஸ்திவாரம் கூட போட்டுக்க மாட்டாங்க. எம்சாண்ட் வேலை 8000 10000 ஏறிக்கிட்டு இருக்க. ஆனா ஸ்கொயர் ஃபீட் 2400 போட்டுட்டு அதே காசுல விலைவாசி ஏறணும் கட்டணும்னா இந்த கட்டுற வாழ்க்கை அவங்கள போய் கேட்டு பாருங்க, வாழ்க்கை எவ்வளவு போராட்டம்னு சொல்லுவாங்க சார். அந்த போராட்டத்தை கூட அந்த இடத்துல வீடு கட்டுற வீடு முதலாளி கிட்ட பணத்தை ஏத்தி கேட்டா கொடுப்பறதுக்கு யோசிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இந்த கட்டிட தொழிலாளி என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 5 மணிக்கு முடிக்க வேண்டிய வேலையை 8 மணி வரைக்கும் செஞ்சு தன் உடல் உழைப்பால் அந்த விலை ஏற்றத்தை ஈடு செய்கிற அந்த கட்டுமான தொழிலாளருக்கு நீங்கள் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அதனாலதான் எங்க ஆளுங்க அந்த கலப்பு போகிறதுக்காக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாட்டு எப்படி தெரியுமா பாடுறாங்க, எப்படி தெரியுமா பாடுறாங்க, சேர்த்து வச்சாரு எத்தனை காதல்ல. நிஜமாவே சொல்றேன், யோகா பாருங்க அவள் அழகா உட்கார்ந்து 2 பேரும் பூந்தோட்டமாமா சிரிச்ச மணிக்கு உட்கார்ந்து இருக்காங்க. அதுல யோகாவோட சிரிப்புக்கு நான் அடிமை. நல்ல ஒரு கைத்தட்டல எல்லாரும் கொடுத்து வைங்க, நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க. எவ்வளவு அழகா சிரிக்க பத்தி. சரி, சிரிக்கிறது தப்பு இல்லாமா, பல்ல விலைக்கு போட்டு சிரிங்க. எலி செத்த வாட எங்க அணி வரைக்கும் வருது சார். அதுல இந்த அம்மா உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா, மோனிஷா சாதாரண ஆள் இல்ல, இது சாதாரண ஆள் இல்ல. இதோட ஹஸ்பண்ட் நான் பாத்திருக்கேன். அந்த ஆளு நல்லா பெருத்த ஆளா இருப்பார். சரி, கழுத்துல ஒரு செயின் போட்டுருக்காரு சார், 8 பவுன்ல ஒரு செயின் போட்டு 5 பவுன்ல ஒரு டாலர் வச்சிருக்காரு சார். 5 பவுன்ல டாலர் வச்சிருக்காரு. அதுல இந்த அம்மா மைக்க புடிச்சு பேசுற மாதிரி அப்படி கண்ணாடி போட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு போட்டோ நான் பாத்து கேட்டேன், புருஷன்னா இப்படி இருக்கணியா. அந்த அம்மா ஊர் ஊரா போய் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கு. அது ஊர்ல இருந்தாலும் கூட உன் மனசுல இருக்கணுங்கிறதுக்காக 8 பவுன்ல செயின் போட்டு அதுல 5 பவுன்ல டாலர் போட்டு அதுல உன் பொண்டாட்டி போட்டோ வச்சிருக்கியே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த போட்டோ மாட்டினில இருந்தா பேய் பிசாசு காத்து கருப்பு எதுவுமே என்ன அன்றது இல்லங்கிறாரு சார். அப்ப வாழ்க்கை எவ்வளவு போராட்டமா சார் இருக்கும். நீங்க 2 பேரும் பூந்தோட்டம் இங்க வர்றீங்க, உங்க புருஷன் கேட்டு பார்த்தால வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா அவரு சொல்லுவாரு. ஆமா சார், எவ்வளவு பிரச்சனை சார் இவங்களுக்கும். நான் கேக்குறேன், பூந்தோட்டங்கிறீங்கல்ல, சத்தியமா இந்த மேடையில கேக்குறேன், கட்டின புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் வாய்க்கு ருசியா நீங்க சமைச்சு போடுறீங்களாமா? அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சு சார். ஏன் பொண்டாட்டி சொன்ன அடியே பட்டிமன்றம் லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுட்டா சாப்பிட்டு கிளம்புறேன்னு கொண்டு வந்து குடுக்கறா. பிக்கிறேன் பிக்க முடியலங்க. சப்பாத்தி முழுவத்த காலை வச்சு கைய வச்சு இழுக்கிறேன், பிக்க முடியலையா? கோபமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது இப்ப உள்ள வந்தா பிச்சு போடுங்கிற சமயக்கட்டுல இருந்து சொல்றான், நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போயா வேலை பார்த்துக்கிட்டுங்கிறாங்க. உங்க வீட்டுல இப்படி 2 வருஷம் லாக்டவுன்ல இருந்தா ஊரெல்லாம் கொரோனா கரெக்டா? ஆமா, கொரோனா காலத்துல யாருக்குமே வேலை இல்ல, தொழில் இல்ல, வியாபாரம் இல்ல, ஸ்கூல் இல்ல, காலேஜ் இல்ல, எங்களுக்கு ஷூட்டிங்கே இல்ல. நானே லாக்டவுன்ல வீட்டுல இருக்கிறேன். என் பொண்டாட்டி கிட்ட ஆசைப்பட்டு ஒரு சாம்பார் வச்சு கொடுக்க சொன்னேன் சார். சரி, அவ குக்கர்ல பருப்பு மாங்காய் முருங்கைக்காய் போட்டு குக்கர்ல போட்டு உள்ள எத்தனை போனா கிச்சன்ல. சரி, 1/2 மணி நேரம் கழிச்சு எத்தனை வந்து மஞ்சள் கலர்ல கோமிய மாதிரி தட்டுல ஊத்துனா. நானே லாக்டவுன்ல வீட்டுல இருக்கிறேன். எடுத்து அதை வாயில வைக்கிறேன். அதுல உப்பு இல்ல, ஒரு உரப்பு இல்ல, ஒரு டேஸ்ட் இல்ல. கோவம் வருமா இல்லையா மனுஷனுக்கு? என்னடி சாம்பார் இது, ஒரு உப்பு இல்ல, ஒரு டேஸ்ட் இல்ல. நம்பர எந்திரிச்சு நின்னுக்கிட்டா சார். சாம்பார்ல உப்பு இல்ல, ஆமா. டேஸ்ட் இல்ல, ஆமா. போய் அழுதுகிட்டே போன் பேசிட்டு இருந்தான். அவங்க அம்மாட்ட தான் ஐடியா கேக்குறேன் நினைச்சா 5 நிமிஷம் கழிச்சு வீட்டு வாசல்ல ஆம்புலன்ஸ் வந்து நின்னுச்சு. என்னை விட தடியா 4 பேர் இறங்கினா. சரி, யாரா இங்க அரக்கோணம் தினேசன் கேட்டான். நான் தான் சார். என்ன சாம்பார்ல உப்பு இல்லையாமே? ஆமா. டேஸ்ட் இல்லையாமே? ஆமா. உனக்கு கொரோனா யாரா வண்டியில தூக்கிட்டு போட்டான் சார். தூக்கின்னு போய் 45 ஊசி குத்தி விட்டான் சார். ஆனா கொரோனாவை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. இங்கெல்லாம் எப்படின்னு கிடையாது. திருவாரூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு காலத்துல பைக்ல போறவங்க ஹெல்மெட் போடாட்டி ஃபைன் போடுவாங்கல்ல போலீஸ். கண்டிப்பா இந்த கொரோனா காலகட்டத்துல ஹெல்மெட் போடாதவங்க கூட விட்டுட்டாங்க சார். யார் யார் மாஸ்க் போடலையே 200 ரூபாய் ஃபைன் போட்டாங்க. உண்டா இல்லையா சார்? இங்க எல்லாம் உண்டா இல்லையா? 200 ரூபாய் ஃபைன் போட்டாங்க. எங்க ஊர்ல ஒரு ஆளு மாஸ்க் போட்டிருந்தான் சார். போட்டிருந்து 200 ரூபாய் ஃபைன் போட்டாங்க சார். போட்டிருந்து எப்படி கட்டுவாங்க? இவன் அவசரத்துல மாஸ்க் மட்டும் மத்த எதையும் போடாம ரோட்ல வந்துட்டாயா பிடிச்சி ஃபைன் போடாம என்ன பண்ணுவாங்க? அப்ப வாழ்க்கை எவ்வளவு என்னமோன்னு தெரியல. எனக்கு என்னமோ ஓ மேலதான் ஒரு சந்தேகம். இல்ல நம்ம குழுவே அப்படித்தானே. வாழ்க்கை அவ்வளவு மோசமா போகுது இல்ல, சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியுதா? நான் கேக்குறேன். அதுலயும் இருக்கா பாருங்க சார். அந்த கொரோனா காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஐயர் மந்திரம் சொன்னார், மாங்கல்யம் தந்து நானே. கூட்டத்துல இந்த மாதிரி ஒரு பையன், கொரோனா வந்தா சங்குதானே. அதோட முடிஞ்சு போச்சு. கல்யாணமாவது ஒன்னாவது பொண்ணு இங்க உட்கார்ந்து இருக்குங்க.
மாப்பிள்ள 1 கிலோமீட்டர் தள்ளி உட்கார்ந்துருக்காரு. சரி. நான் கேட்டேன், ஏன்டா பொண்ணு இங்க உட்கார வச்சு மாப்பிள்ளை அங்க உட்கார வச்சிருக்கீங்க? நாங்க சமூக இடைவெளி விட்டு கல்யாணம் பண்றோம் அப்படின்னா. அதுல கூட்டத்துல ஒரு ஆள் கேக்குறான், ஏன்டா மாப்பிள்ளை காலையில சாதா முகூர்த்தத்துக்கு இவ்வளவு தூரம் செட் ஆகும், நைட்டு முதலிரவு சாந்தி முகூர்த்தத்துக்கு இவ்வளவு தூரம் எப்படி செட் ஆகும்னு கேக்குறான். ஐயா இதுவா பரவாயில்லங்க. நான் கேட்டேன், ஏன்டா பொண்ணு இங்க உட்கார்ந்துருக்கு, மாப்பிள்ள 1 கிலோமீட்டர் தள்ளி உட்கார்ந்துருக்காரு, தாலி எப்படா கட்டுவாரு, மாப்பிள்ளைக்கு அவ்வளவு கையை நீளமானு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, கொரோனா வந்தோடனே எல்லாத்தையும் மாத்திட்டோம். மாப்பிள்ளை இங்கே 3 முடிச்ச போடுவாரு, அப்படி தூக்கி தாலியை போடுவாரு, அது நேரா பொண்ணுகள் தொழுன்னு ஐடியா பண்ணி 3 முடிச்ச போட்டு தூக்கி போட்டான் பாருங்க. பொண்ணுகள் தொழாம பொண்ணோட அம்மா கழுத்துல போய் விழுந்துருச்சு. ஐயோ, மகளுக்கு தாலியை கட்டுச்சுன்னா இவன் மாமியாளுக்கு தாலியை கட்டி வாழ்க்கை இவ்வளவு போராட்டமா இருக்கேன், மனுஷன் நிம்மதியா வாழ முடியுதா? நான் கேக்குறேன். எங்க சார் நல்லது பண்ணா காலம் இல்ல சார் இன்னைக்கு. உண்மையிலேயே சார் எங்க அரக்கோணத்துல ஒருத்தன் அவன் மனைவியை, நான் என் மனைவியை பைக்ல உட்காரச்சு வண்டி ஓட்டு போறேன், எதிரில ஒருத்தன் அவன் மனைவி தான் பைக்ல உட்காரச்சு வண்டியில போன் பேசினே வர்றான். ஹலோ ஹலோ ஹலோன்னு வந்தா பாருங்க, நாய் ஒண்ணு குறுக்க வந்து அடிச்சு கீழே விழுந்து அவனுக்கு ஒரே அடி ரத்தம், அந்த அம்மாவுக்கு ஒரே அடி ரத்தம். நான் ஓடி போய் அவனுக்கு தொடச்சு விட்டேன், என் மனைவி ஓடி போய் அவன் மனைவிக்கு தொடச்சு விட்டாங்க. ஏன்னா மாத்தி தொச்சா பிரச்சனை வந்துடும், அதுல தெளிவா இருந்தேன். நான் ஓடி போய் அவனுக்கு தொடச்சு விட்டேன், என் மனைவி ஓடி போய் அவன் மனைவி தொடச்சு விட்டு அடிப்பட்டவனையும் அவன் மனைவியும் ஒரு ஆட்டோல ஏத்தி ஆஸ்பத்திரிக்கு தான் சார் அனுப்புறேன். அவன் என்னைய பார்த்து நன்றி தானே சொன்னான். என்ன தெரியுமா சொன்னா, ஐயா நான் இதே மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணோம் சார்ன்றான். பாத்தியா எப்படி நானும் என் மண்டாட்டி வண்டியில போய் நாய் குறுக்க வந்து அவனுக்கு ஒரு தொச்சு விடுவாரான். ஒரு உதவி பண்ணா கூட இன்னைக்கு போராட்டம் தாங்க சார். நான் இப்ப ஒரு உண்மையை சொல்றேன் சார், உண்மையா இருந்தா மட்டும் இங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க. என்னைக்கு இந்த டிவியையும் நாடகத்தையும் ஒழிக்கிறோமோ அன்னைக்கு தான் ஆம்பளைக்கு வேளா வலைக்கு சாப்பாடு வீட்டுல கிடைக்கும். உண்டுன்னா கை தட்டுங்க சார். அங்க பாருங்க எவ்வளவு ஓட்டு விழுது பாத்தீங்களா? அப்படி சொல்லுங்க. ஒரு சீரியல்லையாவது ஐயோ அன்னைக்கு நான் நேரா வீட்டுக்கு போனேன். நேரா போயிட்டு கதவை தட்டுற பாருங்க, உள்ளரை ஏன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, தெருவுல இருக்கிற 10 கிழவிகளை கூட்டு வச்சுட்டு நாடகம் பார்த்துட்டு இருக்காயா. எல்லாம் முத்துன கிழவிக 10 கிழவியை வச்சுட்டு நாடகம் பார்த்துருக்கான். நான் போய் கதவை தட்டுறேன், அதுல ஒரு கிழவி சொல்றா, எந்த நாயும் நம்ம விட்டு கதவை வந்து தட்டுதுடி அப்படிங்குது. அதுக்கு ஏன் பொண்டாட்டி சொல்றா, எந்த நாயும் இல்ல, என் சொந்த நாய் தான் கதவு தட்டுது அப்படிங்கிறாயா. உள்ளர கதவு திறந்து பாட்டு எல்லா கிளையும் இறக்கி விட்டுரு. இந்தாடி எந்நேரம் பார்த்தாலும் டிவி பாக்குற, நீ பாக்குற பார்த்தாலும் தெருவுல இருக்கிற கிளவி எல்லாம் கூட்டு வந்து பாக்குற, ஒண்ணு மரியாதையா சொல்றேன். இப்ப நீ மட்டும் நேரத்தை எனக்கு சாப்பாடு வைக்கல, நான் இதே வீட்டுல தூக்கு போட்டு தொங்குவேங்கிறேன். தொங்குறதான் தொங்குறீங்க, டிவியை மறைக்காம சைடுல தொங்குங்க அப்படிங்கிறாயா. நான் எந்த நிலைமை எனக்கு கோவம் வந்துருச்சு. சாகணும்னு முடிவு பண்ணிட்டு நேரா போய் பீரோல திறந்து ஒரு புடவை எடுத்து மாட்டி சுருக்கு போட போன பாருங்க, டப்புன்னு ஓடி வந்து புடிச்சு புடிங்கிட்டா. நீ இருக்கா சார் பாசம் ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி திட்டுனா பாசம். நான் கூட பாசம்னு தான் நினைச்சேன். இது 5000 ரூபாய்க்கு போன வாரம் தான் வாங்கின பட்டு புடவை, இது வேணா ரேஷன் கடையில கொடுத்த புடவை இருக்கு, அதை போட்டு தொங்க அப்படிங்கிறாயா. அப்ப நான் சாவறத பத்தி பிரச்சனை இல்ல, 5000 ரூபாய் புடவை வீணா போகுதுன்னு நினைக்கிறாங்க. இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் நம்ம பேச முடியுமா சார்? இதுக்கப்புறம் இவ்வளவு பாயிண்ட் எழுதுறீங்க, எதுக்கு நீ மடிச்சு வச்சு ஏறி பஸ் ஏறி வீட்டுக்கு போன்றேன் நான். சார் நான் ஒண்ணு சொல்றேன், உண்மைனா இங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க. சொல்லுங்க. ஆண்கள் காதலுக்குமே பெண்கள் காதலுக்குமே வித்தியாசம் இருக்கு சார். என்ன சார்? யாரு கூட நாம வாழ்ந்தா நல்லா இருப்போம்னு சுயநலமா நினைச்சா அது பெண்கள் காதல். சரி மச்சான் அவ யாரு கூட வாழ்ந்தாலும் நல்லா இருக்கட்டும் பொது நலமா நினைச்சா அதுதான் சார் எங்களுடைய ஆண்களுடைய காதலு. அப்படி போல எங்க போன் பேசுறதுலயே ஆண்கள் காதலுக்கு பெண்கள் காதல் வித்தியாசம் இருக்கு. எப்படி? எங்க போன் நான் போட பாருங்க, எங்க ஆண்கள் பேசினா சிம்மே போடல, ரீசார்ஜே பண்ண தேவையில்ல. மாப்பிள்ள எங்க இருக்கா? ஏன் உலகடா? ஆமா மஞ்சநாத குரூப் அரக்கோணத்துல வந்திருக்காரு. இங்க பாரு, கடை மூடிட்டான்னு வருத்தப்படாத, சைடுல அட்டைப்பட்டில வைப்பாங்க, ஒரு 20 ரூபா தான் கூட சொல்லுவாங்க, நீ வாங்கிட்டு வா நான் பாத்துக்கிறேன்னு பேசுவாங்க. ஆனா இந்த பெண்கள் பேசுவாங்க பாத்துருக்கீங்களா? உண்மைனா இங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க. போன் வந்த உடனே எடுத்து அட்டன் பண்ணி ரமேஷ் சி பேரை மாத்தி சொல்லிட்டோம், சுரேஷ் நீ ஒருத்தனை லவ் பண்ணாத பேரை கரெக்டா சொல்லுவேன். 500 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி ஊகம் கூட கிடையாது. இப்பெல்லாம் கண்ணிலேயே ரகசியம் பேசி கரெக்ட் பண்ணிடுறாங்க. அது போல லாஸ்டா சொல்லும் 500 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி விடு. இது தெரியாம நம்மால் டாப் பண்ணி இவன் டாப் கலந்து நேரா பவானி பஸ் ஸ்டாண்ட்ல பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்கானே. இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் சொல்ல முடியுமா? அதனாலதான் காதல்ல தோத்த எங்க ஆள் தான் பார்த்து சொன்னா, அம்மாவின் கை அன்பை காட்டும், அப்பாவின் கை அறிவை காட்டும், நண்பன் கையோ பிகரை காட்டும், பிகரின் கையோ டாட்டா காட்டிருடா மச்சா, இந்த பெண்கள் காதலை நம்பாதன்னு போராட்டம்னு எப்படி பாட்டு கொடுத்தோம். பொன்னால பைத்தியமா போனவன் குண்டு, இங்கு ஆண்களால பைத்தியமா
நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாமே. ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். என்ன பழக்கம்? எந்த ஊர் பட்டிமன்றம் போறோம்னா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்கிதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியா? திருநெல்வேலிக்கு போனா திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன். அப்புறம் அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். மதுரைக்கு போனா இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன். சரி, நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். எப்படி நீங்க மட்டும் மாட்டாம வந்தீங்க? நாங்கெல்லாம் வாங்கினா புடிச்சிடுறாங்க. என்ன பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம்னா ஆம்பளை ஆள் பூரா சிரிக்கிறீங்க, நீங்க மாற்றங்கிட்டன்னு பேசுறீங்க. அண்ணன் பாண்டிச்சேரி சென்ட் பாட்டில் ஃபேமஸ், அதை நான் வாங்கிட்டு வந்தேன். உன்னை பார்த்தா சென்ட் பாட்டில் வாங்குற மாதிரி தெரியல, குண்டு பாட்டில் வாங்குற மாதிரி தெரியல. சென்ட் பாட்டில் தாங்க வாங்கினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன். மணப்பாறை முறுக்கு ஃபேமஸ், வாங்கி கொண்டாந்து பண்டாட்டி இந்தாடி டிவி பாக்குறதா பாக்குற மணப்பாறை முறுக்கு தின்னுகிட்டே பாருன்னு கொடுத்து விட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டேன். டிவியை பாத்துக்கிட்டு, அது ஆயமா கடை. சரி சரி, டிவியை பாத்துக்கிட்டே மணப்பாறை முறுக்கு தின்னு சொல்றேன். மணப்பாறை முறுக்கு ஓ முகர மாதிரியா இருக்கா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, கசக்குதுங்கிறாளன்னு வெளியில வந்து கதவை திறந்து பாக்குறேன். ஐயா, நான் வச்சிருந்த முறுக்கு பாக்கிட்டு அப்படியே இருக்கு, பக்கத்துல இருக்க கொசுவத்தி சொல்லி எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாளே. இந்த குடும்பத்துல பூந்தோட்டம் நம்ம பேச முடியுமா? எங்க தெருவுல ஒரு அம்மா குழந்தைக்கு சோறு ஊட்டுது சார். குழந்தைக்கு சோறு ஊட்டினா குழந்தை சாப்பிடணும், ஆனா அந்த குழந்தை ஓன்னு அழுவுது. என்னடான்னு பாக்குறேன், இவ சீரியல்ல பாத்துட்டு குழந்தைக்கு சோறு வாயில ஊட்டாம மூக்குல ஊட்டிங்கிறா. இதுவா பரவாயில்லங்க. அன்னைக்கு நான் திருநெல்வேலி போனேன்னு சொன்னேன்ல, திருநெல்வேலி என்ன ஃபேமஸ் பொண்டாட்டி கேட்டா, அல்வா தாண்டி ஃபேமஸ். இங்க என்ன பெரிய அல்வா, நான் கிண்டாத அல்வாவா? இந்த தடவை நீங்க திருநெல்வேலி போங்க, ஆனா அல்வா வாங்கிட்டு வராம வாங்க, நான் வீட்டுல ரெடி பண்றேன்னா. அங்கேயுமா நானும் நேரா போயிட்டு திருநெல்வேலி பட்டிமன்றம் மட்டும் முடிச்சிட்டு அல்வா வாங்காம வீட்டுக்கு வந்த பாருங்க. என் பொண்டாட்டி அல்வா ரெடி பண்ணி வச்சிருந்தாயா. என்ன விட கருப்பா இருக்கியா? அல்வா உங்களை விட கருப்பா இருக்கா? என்ன விட பரவாயில்ல, மஞ்சுநாதன் விட கண்ணகரேன்னு கருப்பா இருக்கு. என்னடி இது அல்வா அப்படின்னு, இருட்டு கடை அல்வா என்னனால எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு போட்டு கிண்டுனா கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறாயா. என்ன இருட்டு கடை அல்வான்னா லைட் ஆஃப் பண்ணிட்டா போட்டு கிண்டு கிடக்கிறது? அல்வாக்கே உங்களுக்கு பிரச்சனை. என் பொண்டாட்டி எல்லாம் தோசை ஊத்தி கொடுத்தா இந்த மைக்க விட கருப்பா இருக்கு. என்னடா இது தோசை இவ்வளவு கருப்பா இருக்கு? நான் போய் கிச்சன்ல பாக்குறேன், அரிசி நான் வாங்கி கொடுத்த அரிசி வெள்ள, உளுந்து வெள்ள, ஆட்டி வச்ச மாவு வெள்ள, ஆனா தோசை கண்ணங்கரையில இருக்கு. என்னன்னு போய் பாக்குறேன், இவ அங்க நின்னு சீரியலை பாத்துக்கிட்டு தோசை கல்ல கவுத்து போட்டு மாவு ஊத்தி இருக்கிறான். இனிமே இது சரி வராதுன்னு ஒரு வாரமா என் குழந்தையா கூட்டினு வச்சுக்கிறேன். எதுக்கு? தோசை ஊத்துறதுக்கு, தோசை ஊத்துறதுக்கு, தோசை ஊத்துறதுக்கு. நான் ஹால்ல தட்டு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். கிச்சன் உள்ள போன குழந்தையா அரை மணி நேரம் கழிச்சு தோசை தட்டுக்கு வரல. கிச்சன்ல இருந்து ஒரு சவுண்ட், மாமா மாமா மாமா. ஐயோ என்னடா பிரச்சனை குழந்தையாக போய் கிச்சன்ல பாக்குறேன். என் பொண்டாட்டியாவது புண்ணியவதி தோசை கல்ல கவுத்து போட்டு மாவு ஊத்துனா, என் மச்சின்ச்சி இன்ஸ்டாவில ரீல்ஸ பாத்துட்டு நேரா கேஸ்லயே மாவு ஊத்திங்கிறா. இது சரி வராதுன்னு நேத்துல இருந்து எங்க மாமியார் கூட்ட வந்து வச்சு தோசை ஊத்துறதுக்கு, தோசை ஊத்துறதுக்கு மாமியாராவது கல்ல திருப்பி போட்டு ஊத்துதோ, இல்ல கேஸ்ல ஊத்துதோ, இல்ல என் வாயில மாவு ஊத்தி பின்னால கனெக்ஷன் கொடுத்து கொளுத்தி விடுதோ தெரியல. அப்ப இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் சொல்ல போராட்டம் சார். அவ்வளவு போராட்டம் சார். நான் சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா எங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க. நம்ம பொண்ணு பார்க்க போறோம்ல, பொண்ணு பார்க்க போறப்ப பொண்ணு நம்மள்ட்ட சொல்லணும், நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும்னு சொல்லும். சரி, சொல்றப்ப நமக்கு இருக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம். அடா 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 என்ன பேச போறாளோன்னு ஒரு சந்தோஷம் வரும். உண்மையா இல்லையா? உண்மைனா நல்ல ஒரு கைத்தட்டல கொடுத்து வைங்க. இதே பொண்டாட்டி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே டைலாக் தான் சொல்லுவா, நான் உங்ககிட்ட தனியா ஒரு 5 நிமிஷம் பேசணும்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி 5 நிமிஷம் பேசணும்னு சொன்னப்ப என்ன பேச போறாளோன்னு சந்தோஷப்பட்டமே, கல்யாணத்துக்கு அப்புறம் 5 நிமிஷம் தனியா பேசணும்னு சொன்ன உடனே என்னத்த பேச போறாளோன்னு பதறமே சார். இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் நம்ம சொல்ல முடியுமா சார்? தொட்டது 90க்கு சந்தேகத்தின் மறு உருவம் பொண்டாட்டி சார். எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? சந்தேகமா? பிரச்சனையின் மறு உருவம் பொண்டாட்டி சார். இப்ப பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறாங்க எல்லாருமே. ஆமா, இந்த ஒரு காலத்துல தெருவுல அப்படி தலையில நடு வடுகெடுத்து தலை வருவாங்க. இந்த பக்கம் ஒரு சைடு, இந்த பக்கம் ஒரு சைடு, உச்சி தலையில குங்கும பொட்டு வைப்பாங்க கல்யாணம் ஆன பொண்ணுக்கு. என்ன காரணம் தெரியுமா? தமிழன் தான் உலகத்துக்கு சொன்னா, இது பிறந்த வீடு, இது புகுந்த வீடு, 2 குடும்பத்தினுடைய வெற்றுமைக்கு, அந்த சந்தோஷத்துக்கு இந்த பொன் ரத்தம் சிந்தியாவது பாடுபடுவாங்க. சிவப்பு கலர் போட்டு அந்த உச்சி நெத்தியில. எங்க ஊர்ல ஒரு அக்கா கிட்ட கேக்குறேன், அதானக்கா காரணம்ன்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, ஈரும் பேனும் டிராபிக் எல்லாம் போறதுக்கு தான் கோடு எடுத்து வாங்கிறேன். அப்புறம் ஏன் சிவப்பு கலர்ல பொட்டு வைக்கிறேன்னு கேக்குறேன். பேணி இறங்கி நெத்திக்கு வந்து சிக்னல் பார்த்து பின்னால போட்டு வந்து இதாவது பொட்டு. இப்ப வைக்கிறது பூரா ஒட்டு. ஏன்னா ஸ்டிக்கர் போட்டு, பாம்பு, பள்ளி, பூரம், டைனோசர், பட்டர்ஃபிளை எல்லா டிசைன்ல ஸ்டிக்கர் போட்டு. ஏமா பெண்களை கேக்குறேன், இந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னா அதை நசுக்கி தூக்கி போட வேண்டியதானே?
அதை விட்டுட்டு பீரோவில் ஓட்டுறீங்க, கண்ணாடியில் ஓட்டுறீங்க, செவுத்துல ஓட்டுறீங்க, டைல்ஸ்ல ஓட்டுறீங்க, கக்கூசு பீங்கான்ல கூட ஓட்டிட்டு போயிடுறீங்க. நீங்க சந்தேகத்தின் மறுவுறோன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. போன வாரம் மாமா மஞ்சு தான் கூப்பிட்டு இருந்தா சேலத்துல பட்டிமன்றம் நிகழ்ச்சி முடிச்சிட்டு 12 மணிக்கு ராத்திரி போய் பஸ்ல போய் ஜன்னல் சீட்ல உட்காரலாம்னு உட்கார்ந்த. அப்படி ஜன்னல் சீட்ல உட்கார்ந்த உடனே இந்த பைய வச்சுட்டு உட்கார்ந்து பாருங்க, எனக்கு முன்னாடி ஜன்னல் சீட்ல அந்த கண்ணாடியில எவ்வளவு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டு போயிட்டான். இது தெரியாம தூக்கத்துல போய் நான் அப்படி சாஞ்ச பாருங்க, பொட்டு கரெக்டா இங்க ஒட்டிக்கிச்சு. காலையில 6 மணிக்கு பையோட போய் நிக்கிறேன் வீட்டு வாசல்ல. என் பொண்டாட்டி பைய பார்த்தாலோ இல்லையோ பொட்ட பார்த்துட்டு இருக்கிறான். எத்தனை நாளா நடக்குது இதுன்னு கேட்டான். நான் கூட பட்டிமன்றம் பேசுறதான் கேக்குறான்னு நினைச்சு 14 வருஷமா நடக்குதுமான்னு, அடப்பாவி அப்படின்னா ஒரு பொட்டுக்காக பொட்டுன்னு போச்சு. அதனாலதான் ஒவ்வொரு ஆண்களும் போராட்டம் எப்படி பாடுறோம். மரணம் என்னும் தூது வந்தது, அது வாழ்க்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நாட்டி வைத்தது, இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ, கொழுந்தியாலே வா வா. வாழ்க்கை அவ்வளவு மோசம். நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க, அருமையா. எவ்வளவு மோசமா போகுது. நான் அந்த மேடையில ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, பூந்தோட்டம் சொல்றீங்களா, பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு உங்களுக்கு பாடு தரதாமா நான் கேட்கிறேன். தாலாட்டு பாட்டு பாடு தரதா? அன்னைக்கு எல்லாம் பாக்குறேன் சார், ஒரு அம்மா பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டு பாடுறேன்னு தொட்டில போட்டு ஆரி 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 அடிச்சு இல்ல, குழந்தை தொட்டின்னு போட்டு சனின சனின எதுக்கு இங்க வந்து கத்துற, உன் புருஷங்கார தென்னையில தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்குறான், அங்க போய் கத்து, நானே தூங்கிக்கிறேன் அந்த குழந்தை. ஆனா என் பொண்டாட்டி அப்படி இல்ல சார். அப்படியா? சூப்பரா தாலாட்டு போடுவாங்க. நீங்க திருவாரூர். ஆமா. அவங்க இந்த ஒரு தமிழுக்கே பெயர் போனது, அவளும் திருவாரூர். தமிழுக்கே பெயர் போனது. அந்த காவிரி நதியினுடைய தண்ணி குடிச்சிருப்பாங்க. சூப்பரா பாடுவா. இந்த மேடையில நான் அந்த தாலாட்டு பாட்டை கொடுத்துட்டு போறேன். தயவு செஞ்சு இங்க இருக்கிற தாய் குழந்தை கத்துக்கங்க. சின்ன பிள்ளை இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க, ரெடி பண்ணிட்டு பாடுங்க, அவ்வளவு அழகா தூங்கும் அந்த தம்பி. மியூசிக் கரெக்டா 2 வச்சுக்கிறீங்க, தம்புரா போட்டு ஓடியா நீ 2 வச்சுக்க. நீ தம்புரா அழகான பாட்டு, சூப்பரான பாட்டு, அது 2 போடு. அழகான பாட்டு. எப்படி தெரியுமா கொடுத்தான் பாட்டு? போதும். வருவார் இதுக்கப்புறம் வருவார். கதவை திறந்து பாக்குற 32 நாய் வந்து நிக்குதியா சார். தாலாட்டு நீங்க அதான் தாலாட்டு. எது? அவ்வளவுதான். இதுவா தாலாட்டு? அது கேக்குறேன். ஏன் 32 நாய் வந்து நிக்குது, ஏன்டி இத்தனை நாய் அப்படிங்கிறேன். வந்த நாய் எல்லாம் சும்மா தான் நிக்குது, சொந்த நாய் தான் கத்துன்னு என்னையும் சேர்த்து நாய்க்கிறாயா? அல்ல இந்த பெண்கள் ஜாட பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன் சார். நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமக, சரி, பெத்த பிள்ளை அழுவுது, யாருக்கு தாலாட்டு பாடணும்? குழந்தைக்கு தானே பாடணும். முதல் நாளே மாமியா கூடி நாத்தனா கூடி முடிபுடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைடுல உட்கார்ந்து இருந்தாங்க. பெத்த பிள்ளை அழுதுச்சு, வாழ வந்த மருமக தாலாட்டு பண்ணா. எப்படி தெரியுமா பாடினா? எப்படி பாடினா? பூமியோ நல்ல பூமி, புண்ணியரும் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. யாரு பெருங்குரங்க? அந்த அம்மா தான். அந்த வாரம் மல்லா கொழுந்து சிரிக்குது. ஐயோ எனக்கு கல்யாணமாயி 12 வருஷம் ஆகுது, ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்பட்டனா அதை இந்த கருவாயை நம்ம ஊர்ல மைக்கில சொல்றாண்டி ஆயான்னு பாக்குது அந்த அம்மா. பக்கத்துல நாத்தனா உட்காந்தால, அவ தங்கச்சி நைசா நாத்தனா விட்டா. மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவரு கூட பிறந்த மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே. ஒரே அடிதடிங்க. நம்மால் வந்து ஆண் சிங்க, அதான் ஆண் பரங்கிறது. வந்து பார்த்தா அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேர் சண்டை போடுறாங்க. குழந்தை அளவுன்னு இவன் தாலாட்டு பண்ணாயா. யாரும் அடிக்கவில்லை, யாரடிச்சும் இவளல, தானே அழுகிறாண்டி, தம்பி தோண வேணும்னு, தம்பி தோண வேணும்னு. அவன் விட்டு கொண்டு போய் எங்க விட்டான் பாத்தீங்களா? இப்படி விட்டதுனாலதான் 150 கோடி. கொரோனா காலகட்டத்திலே மக்கள் தொகையை பெருக்கிருக்கானே. இந்த காலகட்டம் நம்ம உற்சாகமா இருக்கோம்னு சொல்ல முடியுமா சார்? ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன். இந்த மாதிரி மக்கள் தொகை பெருக்கினால்தான் எங்கால கானாப்பட்டில ஒரு பாட்டு கொடுத்தான். எப்படி தெரியுமா? சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தாப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரு சித்தாப்பா, நாட்டுக்கு தெரிஞ்சு கொடுத்தா சித்தாப்பா, போயிருந்தே சித்தாப்பா, சிரிப்பு
சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரும் சித்தப்பா. ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். ஒரு வாட்டர் பாட்டில் வந்துருங்க உனக்கு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். வாழ்க்கை ஏன் தெரியுமா போராட்டம்னு சொல்றோம். நம்மள மாதிரி ஆம்பளை எல்லாம் கல்யாணம் பண்றோம்ல, சரி, எந்த நம்பிக்கையில தெரியுமா கல்யாணம் பண்றோம்? எந்த நம்பிக்கையில? நமக்கு கல்யாணம் ஆகாது, நம்ம கூடயே சுத்திட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகும். ஆமா, நாம கல்யாணம் ஆகாம முரட்டு சிங்கிளா இருப்போம். நம்ம ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க மாமனார் வரதட்சணையா வாங்கி கொடுத்த பைக்ல அந்த புது பொண்டாட்டியை ஏத்திக்கிட்டு கையில பிரேஸ்லெட்டை போட்டுரு, கழுத்துல செயின் எல்லாம் போட்டுரு, அப்படி புது சொக்காயெல்லாம் போட்டு புது கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அப்படி பொண்டாட்டி அழைச்சிட்டு அப்படி சினிமாவுக்கு போவோம். பாத்தீங்களா? இதே மாதிரி நாம போனோம்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுவோம். நான் எங்க வீட்டுல எல்லாம் 4 நாள் சாப்பிடாம இருந்து எங்க அம்மாட்ட பிரச்சனை பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். சரி, கல்யாணம் பண்ணி வச்ச முதல் நாளே பொண்டாட்டியை சினிமாவை கூட்டு போலான்னு அப்படி பைக் எடுத்து கிளம்பணும் பாருங்க. சரி, எங்க அம்மா கூட்டுச்சு, இங்க வாடா அப்படின்னு. புது பொண்டாட்டி நான் விட்டுட்டு வரமாட்டேன் போ அப்படின்னு. இங்க வாடா அப்படின்னு கூட்டுச்சு. கெட்டுன போனேன். முத வெளியில கூட்டு போறவன் பொண்டாட்டிய தலை நிறைய பூ வாங்கி வச்சு கூட்டிட்டு அப்புறம் வெளியில போடான்னுச்சு. நல்ல பாயிண்ட் தானே? நல்ல விஷயம். அதை போய் என் பொண்டாட்டி சொல்ல முடியுமா எங்க அம்மா அப்படி சொன்னிச்சுன்னு? உனக்கா தோணலையாது, உனக்கு ஏன் தோணணும்? உங்க அம்மா சொல்லி கொடுத்தா பூ வாங்கி தருவான்னு அதுக்கு திட்டுவா. அதனால சொல்லி கொடுக்காம வாங்கிட்டு போலான்னு நேரா போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இவளை ஏத்தனல. அப்பயே ஏறி உட்கார்ந்தப்பயே கேட்டா, உங்க அம்மா தனியா கூட்டு போய் என்னமோ சொன்னிச்சே, என்ன சொன்னிச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பேசாம வாடின்னு. அந்த டேர்னிங்ல போய் திருப்பணம் பாருங்க. இப்பயாவது சொல்லு, உங்க அம்மா என்ன சொன்னிச்சுன்னு தொடையில கைய வச்சு நறுக்கணுக்குன்னா பாருங்க. ஐயோ, எனக்கு தொடையில யாராவது கை வச்சா கூச்சம் தாங்காது சார். நேரா கொண்டு போய் சாக்கடையில விட்டுட்டேன் வண்டிய. நான் விட்டு கீழே விழுந்துட்டேன். என் மேல பைக்கு கிடக்குது, இந்த பைக்கு மேல இவ குந்தாணி கிடக்குறா. அந்த போக்ஸ் கம்பி கிழிச்சு நெத்திலாம் கீறி ரத்தமா வருது சார். புது புடவையை கிழிச்சு கட்டு போடுவான்னு ஆணு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இருந்து சொல்றா, இப்பவாவது மரியாதையா சொல்லு, உங்க அம்மா தனியா கூட்டு போய் என்ன சொன்னான்னு கேக்குறாளே. இந்த வாழ்க்கை நம்ம கொண்டாட்டம்னு பேச முடியுமா சார்? எப்படி சார்? பிரச்சனையின் மறுபுறமா வாழ்ந்துகிட்டு இருக்கோமே. ஒரே ஒரு செய்தி தான் இது, உண்மைன்னா இங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க. கல்யாணம் பண்ணி புருஷன் பண்ணிட்டு 2 பேர் இருக்கோம்ல, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருக்கும். தனி கொடுத்தன நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, தனி கொடுத்தன நம்ம 2 பேர் தனியா இருக்கிறப்ப உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி வந்தா ஒரு மாதிரியும், எங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் வந்தா ஒரு மாதிரி ஓரவஞ்சனை காட்டுறாங்களே இந்த பெண்கள், இவங்களால வாழ்க்கையில பூந்தோட்டம்னு சொல்ல முடியுமா? நியாயம்னா இங்க இருக்கிற ஆண்கள் கையில எங்க வீட்டு ஆளுங்க வந்தா ஒரு மாதிரி, அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா ஒரு மாதிரி நடக்கிறா சார். அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா மட்டன் குழம்பு வைக்கிறா, எங்க வீட்டு ஆளுங்க வந்தா மட்டமான குழம்பு வைக்கிறா. அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா மீன் குழம்பு வைக்கிறா, எங்க வீட்டு ஆளுங்க வந்தா மீந்து போன குழம்பு வைக்கிறா. அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா ஆட்டையும் கோழி அடிக்கிறா, எங்க வீட்டு ஆளுங்க வந்தா எங்களையே போட்டு அடிக்கிறாளே. இந்த வாழ்க்கை எப்படி பூந்தோட்டமா இருக்கும்? இது போராட்டமே என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி விராட்டு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நல்ல ஒரு அருமையான கைதட்டல் கொடுக்கலாம். அருமையான அண்ணனுக்கு அப்படி உற்சாகமா பேசிருக்காரு பாருங்க. அப்படி இருக்குது வாழ்க்கை. தம்பி குறைக்காத, ஏன்பா இது நல்லா இருக்குதுன்னு தான் நான் வாங்கினேன். திருப்பி எத்த உடனே சவுண்ட் குறைக்கிறேன், எப்படி அது? அப்போ நல்ல உற்சாகமா கைத்தட்டு கொடுக்குறாங்க அபு அவர்களுக்கு. யதார்த்தத்தை சொன்னார். குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அப்படி யதார்த்தமா சொன்னார். வாழ்க்கை அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். நல்லா பாருங்களேன், எவ்வளவு பிரச்சனை திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில சரி, பிரச்சனைங்க கிட்ட சரி, கொஞ்ச நஞ்ச பிரச்சனை இல்லை, அப்படி நடக்குது பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சார். நல்லா பாருங்களேன், இங்க இருக்கிற நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. பெண்கள்லாம் சீரியல் பார்த்து அழுறீங்க. பெண்கள்லாம் சீரியல் பார்த்து அழுறாங்கன்னா எங்க ஆம்பளைங்க எல்லாம் ஃப்ரிட்ஜை பார்த்து அழுவாங்க. ஏன் தெரியுமா? என்னைக்கு வச்ச குழம்பை சூடு பண்ணி ஊத்துவாளோ. எங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட்ற என் பொண்டாட்டி குழம்பு ஊத்துனா, அடியே போன வாரம் செஞ்ச கத்திரிக்காய் கார குழம்பு அதே டேஸ்டி, அதே தாண்டா சூடு பண்ணி ஊத்திக்கிறேன் அப்படின்னா. இந்த நிலைமை வாழ்க்கை. இப்ப என் பேரு தினேஷ், எங்க பக்கத்து வீட்டு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு மகேஷ். அவனுக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை சாப்பிட மாட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி நீ ஊரா போய் பட்டிமன்றம் பேசுறிய, என் பையனை பேசி இந்த மாத்திரை சாப்பிட வேண்டாங்க. யோசிச்சேன், மாத்திரை கசப்பா இருக்கிறதுனால சாப்பிட மாட்டான்னு மாத்திரை ஒரு குலோப் ஜாமுன்ல சொருகி கொடுத்துட்டேன். உங்களை மாதிரி தான் சார் சந்தோஷப்பட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் மகேஷ் குலோப் ஜாம் நல்லா இருந்ததாடா அப்படின்னு. அவன் சொன்னான், மாமா குலோப் ஜாம்லாம் சூப்பரா இருந்துச்சு மாமா, உள்ள இருந்த கொட்டை தான் கஷ்டமாச்சு, துப்பிட்டேன் மாமான்னா. ஏதோ எவ்வளவு பிரச்சனை சார். 80 வயசுல ஒரு பாட்டிங்க எங்க ஊர்ல சாகர நேரம், பாட்டிக்கு மண்ணை கரைச்சி ஊத்துறான், பாலை கரைச்சி ஊத்துறான், பொண்ணை கரைச்சி ஊத்துறான், கொக்கோ கோலா கூட ஊத்தி தான் பாட்டி சாகல. தம்மா தூண்ல ஒரு பையன் ஓடி போய் பாட்டி காதுல என்னமோ சொன்னா, பாட்டி பொட்டுன்னு செத்து போச்சு. ஏய் என்னடா சொன்ன பாட்டி கிட்ட? நாங்க ஊரே சேர்ந்து கேட்கிறோம். நான் ஒண்ணும் சொல்லியே, என் டவுட் கேட்டான் அங்கிள்னா. என்னடா டவுட்? நீ வெறும் பாட்டியா வப்பாட்டியான்னு கேட்டா பாட்டி செத்து போச்சுன்னா. ஒரு வார்த்தையில பாட்டியை காலி பண்ணிட்டான். இப்படி எங்க திரும்பினாலும் போராட்டம், எங்க திரும்பினாலும் பிரச்சனை. நல்லா பாருங்க, ஆம்பளைங்களுடைய வாழ்க்கை இப்படி போராட்டமா இருக்குது அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. இல்ல இல்ல, வாழ்க்கை என்பது பூந்தோட்டம், அதை ரசிக்க பழகுங்கள் என்று சொல்வதற்காக சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் நாகர்கோயில் மோனிஷா அவர்களை உங்கள் பலத்த கைத்தட்டலோடு மேடை கழிக்கிறோம்.